இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தலைகளை வணங்கி ஜெபிப்போம். சப்பா சோஸ்திரிக்கிறோம் ராஜா. தப்பனை இதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நேரம் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. திருப்பியும் உங்களுடைய சமூகத்தில் கூடி வர்றதுக்கு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தப்பனை இந்த சேவை செய்யும் பாடல்களை வைக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை தப்பனை நீரே இருக்க வேண்டும். உன்னுடைய நாமம் மட்டுமே மகிமை அடையிறதுக்கு நாங்கள் வெற்றி கொள்கிறோம். தப்பனை எல்லாத்தையும் இயேசு நாமத்தை கேட்கிறோம். ஜீவனுக்கு தான் ஆமென். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. Alleluia, 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 alleluia. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஒரு சில பாடல்களை பாடுவதற்கு முன்பாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ராஜா, உம்முடைய சமூகத்துல நாங்கள் இந்த துதி ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கும் பொழுது அப்பா,
அது உமக்கு உகந்த வாசனையாக இருக்க வேண்டும் ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. நீர் மன்னாதி மன்னவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சத்தியத்தின் தேவனாய் இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. கைகளை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். சர்வ வல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, நீர் வாழ்கவே வாழ்கவே. சர்வ வல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே,
நீர் மன்னாதி மன்னவராய் இருக்கிறீர் அப்பா. நீர் மகிமையின் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் தூயவராய் இருக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம். துதி ஆராதனை உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் வாழ்க அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலனும் அடைக்கலமும் கோட்டையுமாய் இருக்கிறீர் அப்பா. ஆபத்து காலத்தில் ஆண்டவரே நீரே எங்களுக்கு துணையாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீ துதிக்கிறோம் ராஜா. நீ ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பூமி அனைத்திற்கும் ராஜாவா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. ஹல்லேலூயா. பூமி அனைத்திற்கும் ராஜா இவர் சாரோணி இந்த ரோஜா. பூமி அனைத்திற்கும் ராஜா இவர் சாரோணி இந்த ரோஜா. கைகளை கட்டி உற்சாகமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அடைக்கலமான தேவன் ராஜா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலன். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். நம் ராஜனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். நம் ராஜனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். பூமி அனைத்திற்கும் ராஜா இவர் சாரோணி இவர் ரோஜா. பூமி அனைத்திற்கும் ராஜா இவர் சாரோணி இவர் ரோஜா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலன். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். நம் ராஜனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். நம் ராஜனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். பூமி அனைத்திற்கும் ராஜா இவர் சாரோணி இவர் ரோஜா. 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 பூமி அனைத்திற்கும் ராஜா ஆண்டவரே இவர் சாரோணி இவர் ரோஜா. ஆமாண்டவரே நீ பூமி அனைத்திற்கும் ராஜாவா இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றி பாடுகிறோம் ஆண்டவரே. உம்மை புகழ்ந்து பாடுகிறோம் ராஜா. நீ பெரியவராய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகம் எவ்வளவு இன்பமானது அப்பா. உம்முடைய சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீரே. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா அப்பா. எத்தனை இன்பம்
உடைய சமூகம் எங்களுக்கு போதும் ராஜா. நாங்கள் எந்த சூழ்நிலையை கடந்து வந்து கொண்டிருந்தாலும் அப்பா, உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் திடன் கொள்வதில்லை, நாங்கள் பயம் கொள்வதில்லை ராஜா. நாங்கள் திடன் கொள்வோம் ஆண்டவரே. நீர் பலன் கொடுக்கிற தேவன், நீர் தைரியம் கொடுக்கிற தேவன் ராஜா. நாங்கள் திகையாமல் கலங்காமல் ராஜா எந்த சூழ்நிலையும் கடந்து போவோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது ராஜா ஆண்டவரே, உடைய சமூகம் எங்களுக்கு போதும் ராஜா. உடைய சமூகம் எங்களுக்கு இன்பமானது ஆண்டவரே. நன்றி அப்பா ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாய் இருந்த போதிலும் ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி போனாலும் ராஜா, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் எங்களை கரம் பிடித்து நீர் நடத்தி வருகிறீரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? உம்மை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை ராஜா. ஆண்டவரே, எங்களோடு நீர் ஒவ்வொரு நாளும் இருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சகல துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் செய்வோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுப்பா, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக உமக்கு கொடான கூடிய நன்றிகள் தகப்பனே. இயேசுப்பா, இந்த ஜெபத்தை நீர் கேட்பீராக. இந்த ஜெபத்துக்கு தடையாக இருக்கிற எங்கள் பாவங்களை, எங்கள் மீறுதல் எல்லாத்தையும் மன்னிப்பீராக தகப்பனே. இயேசுப்பா, இந்த கோவிட்-19 சிக்குக்காக வருகின்றோம் தகப்பனே. HHல இருக்கின்ற பாஸ்டருக்காகவும் வருகின்றோம் தகப்பனே. இயேசுப்பா, துப்ரான் அங்கிள் ஃபேமிலிக்காகவும், ஜேம்ஸ் மணியன் அங்கிளோட ஃபேமிலிக்காகவும் வருகின்றோம் தகப்பனே. இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இவர்களுக்கு கூடிய உறவில் தகப்பனே சுகம் கிடைக்கிறதுக்கு நீர் உதவி செய்வராக தகப்பனே. இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். மன ரீதியாக உடைந்து போயிருக்கும் போது தகப்பனே அவரை பலப்படுத்துவீராக தகப்பனே. இயேசுப்பா, இவர்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. இயேசுப்பா, ஏதோ பாஸ்டர் ஹென்ரிக்காக வருகின்றோம், அவரோட ஃபேமிலிக்காகவும் வருகின்றோம் தகப்பனே. இயேசுப்பா, அவருடைய விரைவில் பழையபடி தகப்பனே நல்ல உற்சாகத்தோடு இருக்கிறதுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுப்பா, நம்முடைய ஊழியத்தை எடுத்து நடத்துறதுக்கு அவருக்கு இன்னும் அதிகமாக பலத்தை தாரும் ராஜா. அவரை பாதுகாத்துக்களும் அண்டியும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருக்கும் நல்ல உடல்நிலை நீர் தாரும் தகப்பனே. இயேசுப்பா, எங்கள் சர்ச் மெம்பர்ஸ் எல்லாத்துக்காக வருகின்றோம் தகப்பனே. இயேசுப்பா, இந்த நேரத்தில் தகப்பனே பல பேருக்கு ஃபைனான்ஷியல் ரீதியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ராஜா. அவர்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. அவர்களுக்கு இந்த ஃபைனான்ஷியல் மூலிமா அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே. பல வாய்ப்புகளை அவர்களுக்கு திறந்து தருவீராக தகப்பனே. இயேசுப்பா, இதோ எங்கள் நாட்டுக்காகவும் வருகின்றோம் தகப்பனே. இந்த கோவிட்-19 எக்கனாமி ரொம்ப பாதிப்படைந்திருக்கு ராஜா. இயேசுப்பா, கூடிய விரைவில் எங்கள் நாடு ரிகவர் பண்ணுறதுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுப்பா, இந்த கோவிட்-19 இந்த நாடும் தகப்பனே இந்த உலகமும் விடுபடுவதற்காக நீர் உதவி செய்வராக. இயேசுப்பா, நீர் எங்கள் மேலே ஏதாவது கோவம் தயவோடு எங்களை மன்னித்து இயேசுப்பா எங்களுக்கு கருணையை தாரும்படி கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா, இது எல்லாத்தையும் இயேசுநாமத்தில் கேட்கிறோம் ஜெபம் ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக, என்ற ஆகத்தை எங்கள் தவறும் எங்கள் விருதமாக பற்றி சொன்னாங்க மன்னிக்கிறது போல எங்கள் விட்டு சோதனைகளை பரிசுத்தனால் தீமையில் வச்சது ராஜ்யம் இல்லை மகிமை என்றென்றைக்க முடியுது. ஆமென். கர்த்தருக்கு சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய பாடம் கொரிந்தியர் 2:12 அதிகாரம் 7-10 வரை முடிய. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம்
எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். சோத்திரம். My greetings to all church members. Today's Bible reading is taken from 2 Corinthians chapter 12 verses 7 to 10. Or because of these surprisingly great revelations, therefore in order to keep me from becoming conceited, I was given a thorn in my flesh, a messenger of Satan to torment me. 3 times I pleaded with the Lord to take it away from me. But he said to me, my grace is sufficient for you, for my power is made perfect in weaknesses. Therefore I will boast all the more gladly about my weaknesses, so that Christ's power may rest on me. That is why, for Christ's sake, I delight in weaknesses, in insults, in hardships, in persecutions, in difficulties. For when I'm weak, then I'm strong. Amen. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்குள்ள காலை தியானத்துக்கு தலைப்பு, என் கிருபை உனக்கு போதுமே. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. கிருபை என்றால் என்ன அன்பர்களே? கிருபை என்றால் எங்களுக்கு உரிமை இல்லாத ஆண்டவருடைய தயவும் அன்பு, அதுதான் கிருபை. வாட் இஸ் கிரேஸ்? கிரேஸ் இஸ் காட்ஸ் அன்மெரிட்டட் favor and love upon us. இந்த வசனம் வர இடத்துல நாங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தாண்டா, பரிசுத்த பவுல் குழந்தையருக்கு இது எழுதிட்டு இருக்கிறாரு. மற்றும் 12ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க அன்புள்ளவர்களே. பவுல் என்ன சொல்கிறாரு? அவருக்கு ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் வந்துச்சு. அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டவர்னு அவர் சொல்கிறாரு. 7வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அந்த விசேஷம் அவருக்கு ரொம்ப பெருமைப்படாமல் இருக்கிறபடியால் அவருடைய சரீரத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது. Look at 2 Corinthians 12. Start from the beginning of the chapter. You'll find that Paul is talking about an heavenly experience. He's actually talking about himself having that experience. And then in verse 7 he says, so that he be not elated and become so proud that a thorn was given him in his flesh. இந்த முள் அவர் குத்திட்டு இருந்துச்சு என்று வேதத்தில் சொல்லுது. அது பவுலே சொந்தமாக எழுதுறாரு. The thorn was giving him pain. ஸோ அவர் என்ன செய்கிறார்? அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாரு. வேதம் சொல்லுது, 1 வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, 3 வாட்டி அவர் நோக்கி ஆண்டவரை கூப்பிட்டாராம் இந்த முள்ளை எடுத்துக்கொள்ள. 3 times I cried unto the Lord to remove the thorn. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த முள்ளை எடுக்கவில்லை. மற்றும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் கிருபை உனக்கு போதும் சொல்கிறார். God says, my grace is sufficient for you. என்ன இந்த மூலன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. மற்றும் வேத ஆராய்ச்சிகள் சொல்கிறாரு, பவுல் ரொம்ப பயணம் செஞ்சுட்டு இருந்தேன் இங்கே அங்கே ஆசியா தேசத்தில். ஸோ மலேரியா காய்ச்சல் வந்து இருக்கலாம், இல்லாட்ட ஃபிட்ஸ் வந்து இருக்கலாம் அப்படி என்று சொல்கிறாங்க. மற்றும் எங்களுக்கு தெரியும் அவருடைய சரீரத்தில் ஒரு வேதனை உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். ஸோ எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் ஆண்டவர் அந்த முள்ளை எடுக்கலை? ஏன்னா நம்மள சில சமயத்தில் நாங்கள் வேதனையில் இருக்க நாங்கள் கூப்பிட்றோம், ஆண்டவர் இந்த உபத்திரவத்திலேருந்து என்னை எடுத்துக்கொள்ளும், இந்த சீக்கிலேருந்து எனக்கு குணமாக்கும், என்னை பாதுகாப்பு என்று. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலே சொல்கிறாரு, ஏனென்றால் அந்த 9வது வசனத்தில் எழுதியிருக்குது, பலவீனத்தில் என் மேல் பூரணமாய் விளங்கும் என்று. In your weakness, God's
power is made perfect. God's strength is made whole in our bodies. ஸோ நம்ம பலவீனமாக இருக்கிற நேரத்தில் தான் நண்பர்களே நீங்கள் பார்த்தீங்களா, நாங்கள் அதிகமாக ஆண்டவர்கிட்ட நோக்கி நாங்கள் போடுறோம். இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு பிள்ளை சீக்காக இருக்கிறாங்க, வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லாட்டி ஒரு சீக்கு இருக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட போகிறோம் அன்பர்களே. அப்போ நாங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கல, நாங்கள் ஆண்டவர்கிட்ட போகிற நேரம் ஆண்டவர் அவரோட பலன் எங்களுக்கு கொடுக்கிறாரு. In our weakness, people of God, we often cry out to God. In fact, you look at it, most of the time we cry out to God is in our weakness, in our pain, in our struggles. When we cry out to God, God's strength is made perfect in us. He comes in and takes over. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுலுக்கு பெருமை வராமல் இருக்கிறபடியால் தான் இந்த முழு கொடுக்கப்பட்டது என்று வேதத்திலே அப்படி எழுதியிருக்குது. பவுலே அப்படி எழுதுறாரு என்று நாங்கள் பார்க்குறோம். அன்புள்ளவர்களே, இந்த கிருபையை பற்றி நாங்கள் பார்த்தோம்னா, இந்த கிருபை என்ன? கிருபைன்னா நாங்கள் இருக்கிற சூழ்நிலையிலேருந்து எங்களை வெளியில் காப்பாற்றுறதில்லை, மற்றும் நாங்கள் பாவத்தில் என்ன இருந்தாலும் அதை மேற்கொண்டு ஆண்டவன் அன்பு காட்டுற எங்களுக்கு என்று நாங்கள் பார்க்குறோம். சரி, உதாரணத்துக்கு நான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக எனக்கு 2 உதாரணம் இருக்குது. நான் ஒன்று சொல்லிடுறேன். என்ன இது இப்போ நடந்த உதாரணம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் போன வருஷத்தில் எனக்கு ஸ்ட்ரோக் அடிச்சிட்டு உடனே ஆண்டவரோட வார்த்தைகள் எல்லாம் வந்து ஆறுதல் தான் எனக்கு வந்துச்சு. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு. இந்த நேரம் ஒரு ஓய்வான நேரம், ஆண்டவர் மேல் காத்திருப்போம் என்று. When I had the stroke, I had all positive encouraging words. God is with you. God will carry you through. This is a time to relax and rest in the Lord and all that. மற்ற அன்பர்களே, நான் சொல்கிறேன், நான் திரும்பி குணம் ஆகி வந்துட்டு இருக்கிற நாட்களில் நானும் நினச்சேன், சரி ஆண்டவர் தான் வார்த்தையை கொடுத்துட்டாரு, இல்லை சீக்கிரமாக குணம் ஆயிடும் என்று. அப்போ தான் எங்களுக்கு இந்த மனமெல்லாம் அப்படியே நொறுங்கி போனது. ஒரு நாள் நான் அப்படியே ஜெபத்தில் இருக்கிற காலையில் வெள்ளனை எழும்பிட்டு தூங்க முடியாமல் சீரிங்க பார்த்து இருக்கிற நேரம் ஆண்டவர் இந்த வார்த்தை வருது, குயவன் கையில் களிமண் நான் என்று. அந்த எரேமியா 18 படிக்கல வேதம் சொல்லுது, எரேமியா குயவன் வீட்டுக்கு போய் பார்க்குறது. குயவன் ஒரு பாத்திரத்தை செஞ்சுட்டு இருந்தார். அந்த பாத்திரம் சரி வரலன்னு அவர் இன்னொரு பாத்திரமாக செஞ்சார். ஸோ ஆண்டவர் சொல்கிறேன்னு, நீ களிமண் இந்த கையில். மற்ற அந்த டைமில் எனக்கு ரொம்ப நொந்து போயிருக்கேன். நான் சொன்னேன், ஆண்டவர் நான் களிமண் அடிக்கிறேன் ஐயா, மட்டும் இந்த களிமண் இப்போ பாய்க்க முடியாமல் போயிட்டுதுண்ணா அப்படின்னா நீங்கள் நொறுக்கி எடுக்கிறீங்களா, ரொம்ப வலிக்குது ஐயா, கதறி அழுதுட்டு இருந்தேன். ஆண்டவா இந்த வலியை தாங்க முடியாது என்று சொல்லிட்டு நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். மற்ற அன்புள்ளவர்களே, அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு மறுமொழி கொடுக்கல. குயவன் கையில் களிமண் நான் தான் திருப்பி சொன்னார். மற்ற இந்த இப்போ ஆயத்தம் பண்ணி இருக்கிற இந்த மெசேஜ் ஆண்டவர் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அப்போ நீ கதறி அழுதுட்டு இருந்தியே, நான் இப்போ இன்னும் உன்னைய பாத்திரமாக மாற்றிட்டு இருந்தேன். என் கிருபை உன்னோட அப்போ கூட இருந்துச்சு, இப்போ கூட கிருபை உன்னோட தான் இருக்குது. இப்போ நீ நடக்கிற என்று, இப்போ நீ நல்லா பேசுகிற என்று, என் கிருபை மூலமாக தான் நீ இது வரைக்கும் நீ வந்த. உண்ட பலத்தில் நீ ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் ஞாபகம் ஊட்டுறாரு. எனக்கு அன்புள்ளவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிறீங்க எனக்கு தெரியாது.
மேபி சில பேருக்கு நீங்கள் சீக்கிரம் இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த கொரோனா வைரஸ் ரொம்ப பேர் பாதிக்கப்படுது. அன்றைக்கு இன்னொரு கூட்டாளி சொல்லிட்டு இருந்தார், மூச்செடுக்க ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு பிரதர், காற்று அதிகமாக வந்துச்சு. இப்போ இந்த கொரோனா இருக்க அப்படியா இருக்கா? இல்லாட்ட சில பேர் நீங்கள் கடலில் இருக்கிறீங்களா, இல்லாட்ட வேலை கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, எந்த முள் உங்களை குத்திட்டு இருக்குதே எனக்கு தெரியாது அன்புள்ளவர்களே. உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும் எந்த முள் குத்துதுன்னு. மற்ற அந்த முள் ஆண்டவர் இப்போ எடுக்காட்டால ஒன்று நிச்சயமாக உறுதியாக பிடிச்சி கொள்ளுங்க. ஆண்டவனுடைய கிருபை எங்கள் மேல் இருக்கு. எங்கள் பலவீன நேரத்தில் தான் ஆண்டவனுடைய பூர்ண பலன் எங்கள் மேல் இருக்குதுன்னு அதை பிடிச்சி கொள்ளுங்க. சரி, முடிக்க முன்ன ஒரு கதை சொல்கிறேன். கதை கேட்க எனக்கு பிடிக்குமா? எனக்கு இந்த தமிழ் அவ்வளோ சரியாக சொல்வேன்னா தெரியாது. ஆங்கிலத்தில் நீங்கள் படிச்சிருந்தாண்டா ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ஐம் ஷூர் யூ ஆல் வுட் ஹேவ் ரெட் இன் மெனி பிளேசஸ். ரொம்ப வீடுகளில் இந்த ஃப்ரேம் மாதிரி ஃபுட் பிரிண்ட் இருக்குது, இல்லாட்ட இமெயிலில் வந்துருக்கு. மற்ற சரி, தமிழில் பேசுகிறவங்களுக்கு அது கொஞ்சம் உதாரணமாக கொஞ்சம் எடுத்து சொல்லவா? சரி, ஒரு மனிதன் வாழ்க்கையை முடித்து இறந்து போயிட்டு அவர் இப்போ ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு. ஸோ ஆண்டவர் காட்டுறாரு, உன்னோட வாழ்க்கை இதுதான் நடந்துச்சுன்னு. ஒரு கரை ஓரமாக சீசைட் பீச் சேண்ட் மண்ணில் 2 ஜோடி கால் மார்க்கு காட்டுறாரு. நான் சொல்கிறேன், இதான் உன்னோட வாழ்க்கையா, நான் நீ என்னைய நம்பி நீ ஏற்றுக்கொண்டே இல்லை, நீ என்னோடைய நடந்து வந்த, இதான் வாழ்க்கையை காட்டினாரு. பார்த்து இருக்கிறதுல இந்த மனுஷன் திடீர்னு பார்த்தாரு, ஆண்டவா 2 ஜோடி கால். ஆண்டவர் சொன்னேன், நான் உன்னுடைய கையை பிடிச்சிட்டு நான் போயிட்டு இருந்தேன் ஏன்டாரு. சொன்ன ஆண்டவருடைய கால் ஜோடி, இன்னொன்று இவருடைய கால். திடீர்னு ஒரு பக்கம் வந்துச்சு, 1 ஜோடி கால் தான் நின்றுச்சு. இவர் நினச்சி பார்த்தாரு. அவர் சொன்னார், ஆண்டவா இவ்வளோ நேரம் 2 ஜோடியுமே இப்போ திடீர்னு 1 ஜோடி. இந்த நேரத்தில் தான் நான் ரொம்ப பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருந்தேன். என் மனைவி இறந்துட்டாங்க, நான் ரொம்ப சீக்கிரம் முடியாமல் இருந்தேன், இந்த பிள்ளைகளை என்னை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரம் பார்த்தா 1 ஜோடி தான் இருந்துச்சு. அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற நேரம் ஆண்டவர் நீங்கள் கை விட்டுட்டீங்க என்றார். ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்தார், என் மகனே, இவ்வளோ நாள் உன்னுடைய கையை நான் பிடிச்சிட்டு வந்தான் மகனே, அந்த நாட்களில் நீ ரொம்ப நொறுங்கி போயிருக்கல, உன்னால் நடக்கவே முடியலை, நான் உன்னை தூக்கிட்டு உன்னை சுமக்கிட்டு போனேன் என்றார். அன்புள்ளவர்களே, எங்கள் ஆண்டவர் அப்படித்தான், அவனுடைய கிருபை எங்களை கைவிடாது. ஐயா, நீங்களே பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளை 2 வயசு 3 வயசு பிள்ளை நடக்க ஆரம்பிக்குது, ஒரு தாய் பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு வைங்க, திடீர்னு அந்த பிள்ளை கீழே விழுது. அந்த தாய் பிள்ளை கீழே விட்டுட்டு போயிடுவாங்களா? எழுதுனே, அந்த பிள்ளையை தூக்கிட்டு தானே போவாங்க. அப்படி தான் எங்கள் இயேசு கிறிஸ்து கூட எங்களை சுமக்கிட்டு போகிறவர். ஸோ நீங்கள் என்னையே கேட்ட அன்புள்ளவர்களே, இப்போ எனக்கு 6 மாதம் மேலே ஆச்சு, 7வது மாதம் ஆக போது எனக்கு ஸ்ட்ரோக் அடிச்சு. இந்த 7 மாதத்தில் எப்படித்தான் ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நான் பொழைச்சிருக்கவே முடியாது அன்புள்ளவர்களே. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் ஸ்ட்ரோக் விட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு மட்டும் இன்னும் சுகம் ஆகலை, நடக்க முடியலை, கட்டில் இருந்து எழும்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் எங்கள் மனைவிக்கு கால் வீரர்கள் ரொம்ப பிரச்சனை கொடுத்துச்சு. அவங்க 2 ஆப்ரேஷனுக்குள்ள போயிட்டாங்க என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆப்ரேஷன் கொஞ்சம் லேசாக இருந்தது, 2வது ஆப்ரேஷன் கொஞ்சம் கூட சீரியஸாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்களும் அந்த மாதிரி. அப்போ கூட ஆண்டவரை நோக்கி நான் கேட்டேன், ஆண்டவர் இது நெருப்பில் போட்ட மாதிரி இருக்குது, இந்த நெருப்பு சூடு ஏறிக்கிட்டே இருக்குது ஐயா, கூட ஏறுது, தாங்க முடியாது இந்த சூடுன்னு. மற்ற ஆண்டவர் ஞாபகம் முட்டுற அப்போ ஆண்டவர் எனக்கு உடனே ஞாபகம் முன்னாரு. அந்த சூடு ஏறினாலும் அன்புள்ளவர்களே, அவர் என்கிட்ட சொன்னார், தானியல் 3 கூட்டாளி மாதிரி தூக்கி நெருப்பில் போட்டாங்கல்ல, சூடு 7 மணிக்கு சூடு ஏற்ற சொன்னார் ராஜா. மற்ற ராஜாவை வந்து பார்க்கல, 4வது மனுஷன் அவங்க மத்தியில் இருந்தாங்க. ஸோ ஆண்டவர் ஞாபகம் முட்டினார் எனக்கு, ஐயா அந்த சூடு ஏறினாலும் நான் அங்கேயே உன்னோடு இருக்கிறேன் ஐயா அந்த சூட்டில் என்றார்.
அவருடைய கிருபை. ஸோ அன்புள்ளவர்களே, நோக்கி பாருங்க, நாங்கள் எந்த கஷ்டத்தில், எந்த பிரச்சனை, எந்த சூழ்நிலை நாங்கள் இருந்தாலும் நாங்கள் ஒன்று மறுக்கக்கூடாது, மறுக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உண்ட பலவீனத்தில் என் பலன் பூரணமாக. In your weakness my strength is made whole, the Lord tells us. And the Lord tells us His grace alone is sufficient for us. And what is grace? It is the unmerited, what we do not deserve. We do not deserve God's favor and love. That undeserving favor and love God is putting upon us, that is grace. And that grace He has given to us, you and me, His children. So let us remember and hold on to the grace of God in all circumstances. எந்த சூழ்நிலை, எந்த கஷ்டம், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அன்புள்ளவர்களே, அந்த ஆண்டோடைய கிருபையை பிடிச்சிட்டே நாங்கள் போயிட்டே இருப்போம். ஏன்? ஆண்டோடைய கிருபை எங்களுக்கு போதும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும். சரியா? அதை நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்கள்கிட்ட இந்த பேசியிருக்கணும், என் மூலமாய், இந்த வசனம் மூலமாய் பேசியிருக்கணும். நீங்கள் எந்த சூழ்நிலை, இந்த நாட்கள் ரொம்ப கஷ்டமான நாட்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உலகம் பூராவே கஷ்டமாக இருக்க மற்றும் ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒன்று இருக்குது. எங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்க மாட்டவர்களே, எங்களுக்கு அந்த கொரோனா வைரஸில் நாங்கள் நடந்து போக வேணும். எம்சிஓவில் நாங்கள் வீட்டில் இருந்து எங்களை எல்லாம் உள்ளுக்கு வச்சுருப்பாங்க. எத்தனையோ நம்ம பாஸ்டர் மார்க்கு கூட கொரோனா வைரஸ் வந்திருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம். அதனால் என்ன வித்தியாசம்? எங்களுக்கும் உலகமுக்கும் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருக்குது. ஆண்டவர் எங்களை அப்படியே சுமக்கிட்டு வர, எங்களை தூக்கிட்டு போகிறார். இந்த சூழ்நிலையிலே எந்த நெருப்பு எரிஞ்சாலும், எந்த களிமண்ணை கசக்கி போட்டாலும் அவருடைய கிருபை எங்களோடு இருக்கிறது. அதை நாங்கள் உரிமையாக பிடித்து கொள்ள வேண்டும். ரைட்டா? ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். உங்களோட சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு வழி காட்டுவார் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோமா? சுவாமி, இதை காலை நேரத்தில் நீங்கள் கொடுத்த வசனத்துக்கு, சுவாமி நீங்கள் கொடுத்த வாக்குக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். என் கிருபை உனக்கு போதுமே என்று நீங்கள் சொன்ன தேவனே, உண்மையாக உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். சுவாமி, ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மெசேஜை கேட்கிறவர்கிட்ட ஒவ்வொருவற்றையும் நீ தொடர்ந்து சுவாமி நீ அவங்களை தாங்கி கொள்ளும். உங்கள் கிருபை அவங்களோடு இருக்கும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நம்மளும் கூட சுவாமி அங்கே விசுவாசம் உங்கள் மேல் வைத்து உங்களுடைய கிருபை நாங்கள் இறுக்கி பிடிப்போம் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
ஜெபிப்போம். எஸ்பா, நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா தகப்பனே. இதோ இந்த ஆராதனை இந்த தொடக்கத்திலிருந்து முடிவரை நீங்கள் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வார்த்தையும் எங்களுக்கு நல்லபடி கடந்து செல்லத்தக்க நீர் உதவி செய்யும். எந்த ஆபத்தும் வந்தாலும் தகப்பனே எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, எங்களை வழிநடத்துவீராக. உடைய தயவு எங்கள் மத்தியில் எப்பொழுதும் இருக்கும்படி இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுக்கு. ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.